இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பன்னீர் நெய் மசாலா இப்போ தான் வந்து ரெடி பண்ணுறோம். இது தோசையில் ஆட் பண்ணி செஞ்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பன்னீர் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதுவும் நெய்யில் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தான் 2 கரண்டி நெய் ஆட் பண்ணுறோம். நல்லா இந்த கோல்டன் கலரில் ரோஸ்ட் ஆச்சுன்னா தான் அந்த டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து போட்டு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதுதான். செஞ்சு பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நாங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு தான் சொல்கிறேன், நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இது ரோஸ்ட் ஆகிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்குது. டேஸ்ட்டாக வேணும்னா நம்ம வெயிட் பண்ணணும்ல.